எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரெசிபி புக்கில் நம்ம பார்க்க போகிற டிஷ் செட்டிநாட்டு மெழுகுப்பொடி. இதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். நான் காமிக்கிறது 100 கிராம் மெஷர்மெண்ட் கப். அதில் வந்து நீங்கள் 100 கிராம்ஸ் உளுந்து எடுத்துக்கணும், 75 கிராம்ஸ் மோர் மிளகா, அதோடு வந்து 3 to 4 டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து பச்சரிசி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் வந்து வெறும் சட்டியில் எண்ணெய்லாம் ஊற்றாத வெறும் சட்டியில் உளுந்தை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு செவக்க வறுத்து எடுத்துடணும். ஸோ இதுதான் பக்குவம். இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இதை வந்து நீங்கள் நல்லா வறுத்தோன்னு தனியாக ஒரு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக அந்த 3 to 4 டேபிள் ஸ்பூன் பச்சரிசியை வந்து நீங்கள் வந்து அதையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மோர் மிளகாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த காம்பெல்லாம் எடுத்துருங்க, அதோடு சேர்த்து போட்டு வறுத்துறாதீங்க. ஸோ காம்பை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் தனியாக எடுத்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணக்கூடாது, வறுத்துட்டு தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து வண்டு வராமல் இருக்கும். ஏன்னா சில பேர் பண்ணிவிட்டு 3 to 4 months அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க வெளியவே. ஸோ அப்போ ஈஸியாக வண்டு வந்துடும். இதுக்கெல்லாம் வந்து அரிசி ஆட் பண்ணியிருக்கிறதுனால வந்துட்டு உப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆற வச்ச எல்லாத்தையும் சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா சின்ன ஜாரில் அரைக்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபைனாக பவுடர் ஆகும் வீட்டிலே பண்ணுறதுனால. நீங்கள் பெரிய கண்டென்ட் இதை சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மெஷினில் போய் அரைச்சிக்கலாம். அது கூட தனியாக மெஷின் இருந்தால் தான் அரைச்சி தருவாங்க, இல்லைனா இந்த மோர் மிளகா போட்டிருக்கீங்கன்னு சொல்லி அரைக்க மாட்டாங்க. ஸோ அப்பப்போ ரெடிமேடாகவும் நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். அதனால இந்த மாதிரி கம்மி கண்டென்ட் பண்ணி அரைச்சி வீட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. வெளியே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் ஒரு 2-3 தடவை இதை நல்லா திருப்பி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சலடெல்லாம் சலிச்சும் எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் அதில் கொஞ்சம் வேஸ்ட்டெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். இல்லைனா வந்து சோறில் வந்து அது அப்படியே தட்டுப்படும். அதனால் ஸோ இந்த மாதிரி ஃபைன் பவுடர் நம்மளுக்கு கிடச்சிரும். சூப்பராக இருக்கும். அப்பப்போ ரெடிமேடாக பண்ணி சாப்பிடுங்க. இது என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லவே வேணாம், தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன். நல்லா சுட சாதத்தில் கொஞ்சோண்டு நெய் போட்டு அதோட இந்த பொடியும் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்போயுமே இந்த குழம்பு சோறு ரசம் சோறுலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பொடி சாதம் சாப்பிட்டோன்னா வாய்ப்பே இல்லைங்க. அது ஒரு தனி ருசி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு PowerGlass ப்ரொடக்ஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.